எப்படி இருக்கீங்க? வாங்க. வணக்கம். வணக்கம். டிக்டாக் அபிநயா. அபிநயனே கூப்பிடுங்க. டிக்டாக்லாம் வேணாம். நான் உங்க கடையில தான் எப்பயுமே முடியெல்லாம் பார்ப்பேன். இந்த விக் எல்லாமே எல்லாரும் கேட்பாங்க, எங்க வாங்குறேன் எங்க வாங்குறேன்னு சொன்னா புதுசா என்ன வந்திருக்கு விக்கு? புதுசா நிறைய வந்திருக்குமா? என்ன மாதிரி விக்கு வந்திருக்கு? வந்து இந்த கிளிப் ஆன் சொல்லி நம்ம சொந்தமா இது பண்றோம். காட்டுங்க பாப்பா. அது நிறைய வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இது. ஓ கிளிப் போட்டு டக்குனு கிளிப் பண்றதா? அவ்வளவுதான். இன்னொன்னாக்கா கோயில் டைப் பண்ணிட்டு பண்ணோம்னாக்கா டிஃபரெண்டா வரும். இது வந்து கும்கி பாட்டுக்கெல்லாம் நல்லா செய்யலாம். அதாவது சைட்ல இங்க வச்சுக்கலாம், நான் சைட்ல அப்படி வச்சுக்கலாம், முன்ன பின்னாலையும் செஞ்சுக்கலாம். இன்னும் அழகா இருக்கு இது. ஓகே. விலையும் வெரி நைஸ்ல. அவங்க விலையும் வந்து சீப் தான். எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வந்திருக்கு. ஓகே. இந்த வாணிசரி கொண்ட மாதிரி இருக்கு. ஆமா. வாணிசரி கொண்டையா? வாணிசரி கொண்டை அது ஒரு தங்கச்சி. இது சின்னது, வாணிசரி கொஞ்சம் பெருசு. இப்படி வச்சு இப்படி சொருவுறது அப்படிதானே? நல்லா கொஞ்சம் இறுக்கி வச்சு சொருவணும். பாருங்க அழகா இருக்கு. வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. சொல்லுங்க. எனக்கு சொன்னா பத்தாது, சாம்பிள காட்டுங்க. ஓகே சரியா? கண்டிப்பா. இது என்னதுமா? இது வந்து ஃபோஹெட் எசென்ஷியல்மா. இது புதுசா வந்திருக்கு. போட்டு அழகா இருக்கு. போட்டு காட்டுங்க பாப்போம். ஓகே. இப்படி போட்டு பட்டன். இப்போ உங்களுக்கு இந்த ஏரியெல்லாம் கவர் ஆயிடுச்சா? சரி, அவ்வளவுதான். ரொம்ப அழகா இருக்கு. கண்ணாடி பாருங்க. ஓ ரொம்ப யங் லுக்ல ரொம்ப அழகா இருக்குது. யங் ஃபேஸ். லுக்ஸ் நைஸ். சரி, அடுத்தது காட்டுங்க பாப்போம். அடுத்தது பாருங்க இன்னொன்னு. சரி, இது என்னது? டிஃபரெண்டா இருக்கும். சரி, ஆனா இது வந்து நேருல சைடுல எடுத்துக்கலாம், நேர்ல எடுத்துக்கலாம். வேற என்ன டிசைன் எடுத்துக்கலாம். ஓகே. சின்னது. அது கொஞ்சம் முன்னாடி. ஆனா இது வாக்கு கொஞ்சம் தெரியுது. அது வந்து மறைச்சிக்கலாம். ஓகே. அப்ப இது ஆக்சுவல் ஹேரும் இருக்குது, அப்ப இதுவும் இருக்குது. ஓகே. சரி, இது வந்து மோர் ஃபார் ஷார்ட் ஹேர். ஷார்ட் ஹேர் கொண்டு தான் போட முடியும். சரி சரி சரி. முடி இல்லைனாலும் கொஞ்சம் லைட்டா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகே. ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இது என்ன மாதிரி? சரி, லாங். ஓகே. போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். பின்னால காட்டுங்க பாப்போம். இல்ல பின்னால காட்டுங்க. முன்னு காட்டுங்க. இப்ப கொஞ்சம் லைட்டா. ஓ அழகா இருக்குப்பா. அடுத்தது என்ன காட்டுங்க. அடுத்தது என்னது? டைட் பண்ணிட்டு. ஓகே. இது சின்ன கொண்டை. வாணிஸ்ரீ கொண்டை மாதிரி. நம்ம எக்ஸ்ட்ரா பெருசா ஆக்கிக்கணும். ஓகே. அழகா போட்டு கொண்டு இது பண்ணிட்டு முடி இருந்தா முடி இல்லாட்டி இல்லைன்னா உள்ள போட்டு சைடுல போட்டுட்டு. ஓ வாணிஸ்ரீ கொண்டை. வசந்த மாளிகை கொண்ட மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது. திரும்பமா கொஞ்சம் பின்னால பாப்போம். ஓ ரொம்ப அழகா இருக்குது. ஆனா இது மேலேயும் தூக்கி போடலாம். இன்னும் தூக்கி போடலாம். ஒன்னும் தூக்கி போடலாம். அப்ப தூக்கி போட்டா இன்னும் அழகா இருக்கும். ஓ சரி சரி சரி. பூ வைக்க முடியாது. இப்படி வச்சுனா பூ வைக்கிறதுக்கு சைட்ல. ஓ அதாவது என்னன்னா மல்லிகை பூ போடுற மாதிரி. ஓகே ஓகே. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்தது காட்டுங்க. அடுத்தது என்ன? எக்ஸ்டென்ஷன். சரி, ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஓகே. சின்ன சின்ன கிளிப் இருக்கு அதுல. காட்டுங்க, கிளிப்பை காட்டுங்க பாப்போம். ஓ இந்த மாதிரி கிளிப்பு. ஓகே. அதை முதல்ல திறந்துக்கணும். ஓகே, திறந்துட்டு ஓகே இப்படி போட்டு வலிக்காது, தலை ஒன்றும் வலிக்காது. ஓகே ஓகே. நானும் வச்சிருக்கேன் இதே மாதிரி தான். ஆனால் என்னோட கொஞ்சம் கேர்லியா இருக்கும். சரி, போட்டு அவங்க முடிய இருக்கு. ஓகே, அப்போ அழகா சீவிக்க வேண்டியதுதான். அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நல்லா நீட்டாக இருக்கும். நல்ல வால்யூம் இருக்கும். ஓ வால்யூமாகவும் இருக்கும். தெரியவே தெரியாது, போட்டதே தெரியாது. ஓ சரி சரி சரி. ஓகே, அழகா இருக்கு. நம்ம போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா போனிடெயில் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம், ஜடை பின்னாலும் பின்னிக்கலாம். ஓ ஜடையும் பண்ணிக்கலாம். ஓகே, அழகா இருக்கு அழகா இருக்கு. சரி, வேற என்னாச்சும் இருக்குதா? வேற ஒன்றும் ஸ்டைலா உள்ள என்ன மாதிரி தெரியுமா? ரப்பர் பேண்ட் போட்டுட்டு சரி ஈஸியா போட்டுக்கிறது பன்னு மாதிரி. சரி, இப்படி போட்டுட்டு இது முடி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, இது மாதிரி போட்டுட்டு சரி வந்து மேல. ஓ ரொம்ப சிம்பிள். ஈஸியா. ஆனா கீழே விழுவாது. ஒரு சிங்கிளாகவும் போடலாம், இல்லை டபுளாகவும். ஓகே, அப்படி போட்டுக்கலாம். முடி இருந்தால் முடி வச்சுக்கலாம், முடி இல்லைன்னா முன்னே அழகாக இது பண்ணி விட்டு சரி கிளிப் வச்சு குட்டிக்கலாம். ஓகே, நல்லா நிற்கும். அழகா அழகா. ஓ நிறைய கலர் இருக்கா? இது வந்து பிளாக் கலர் இருக்கு, ப்ரௌன் கலர் இருக்கு, ரொம்ப ஒயிட்டானதுனாக்கா அதுக்கு அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு. எல்லாமே மாநிற கலர். ஆமா, இது ப்ரௌன், இது கருப்பு. முதல்ல சொன்னாங்களே அந்த மாதிரி. கண்டிப்பா எல்லாரும் போட்டுட்டு அந்த மாதிரி செய்ய வேண்டியதுதான். எல்லாருக்கும் தகுந்த மாதிரி எல்லாருக்கும் மொத்தமாக இறக்கிருக்காங்க எல்லாமே. ஓ பரவாயில்லையே. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்.
நம்மகிட்ட வந்து வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சின்னதுலேருந்து பெருசு கிளிப்பான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது மாதிரி 1-2 இல்லை, மோர் தென் 500 pieces, 200 pieces, 500 pieces நிறைய வச்சிருக்கேன். நான் அடிக்கடி வருவேன், எனக்கு தெரியாதா உங்க கடையை பத்தி? அப்பா விதவிதமா வச்சிருப்பீங்க. சரி ஜெர்குனா, நான் அடிக்கடி வரேன், ஆனா எனக்கு அட்ரஸ் மறந்து போயிட்டேன். எல்லாரும் என்ன கேக்குறாங்க, கடையோட பேர் என்ன? கடை நம்ம வந்து சுகி ஜுவல்லரி, கடை பேர் வந்து சுகி ஜுவல்லரி, 02105 தேக்கா மார்க்கெட் அப்சைட். ஓ மேல அதானே? ஓகே, கண்டிப்பா எல்லாரும் வரணும். ஏன்னா நான் இங்க எப்பயுமே இங்கதான் வந்து வாங்குவேன். இவங்ககிட்ட வந்து அழகான விக் எல்லாம் இருக்கு. ஓகே, விதவிதமா அபிநயம் செய்யறேன்னா இவங்க விக்க யூஸ் பண்ணி தான். சரியா? கண்டிப்பா வாங்க. இவர்தான் குணா, இவர்தான் அந்த கடை முதலாளி. கண்டிப்பா வந்து நீங்க கடைக்கு கண்டிப்பா வரணும். சரியா? பாய். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஓ, இதுதான் அந்த கடையோட அட்ரஸா? ஓகே, சுகி ஜுவல்லரி. ஓகே, ஓ 112105 தேக்கா மார்க்கெட். ஓகே, சரி சரி சரி. கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த சுகி ஜுவல்லரியில வந்து கண்டிப்பா அவங்களோட ஹேர் விகல்லாம் நீங்க பார்க்கணும். மத்தபடி மத்த ஜாமான்களும் இருக்கு. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். பாய்.